ஐந்தாம் தமிழ்ச்சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்களா, இது போன்ற சமூக சீர்கேடுகள் உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? போதைப் பொருள் கலாச்சாரம். மனிதர்கள் நாம் போதைக்கு அடிமையானதுனால நம்மளுடைய கான்சியஸ் லெவலே குறைஞ்சிட்டு இருக்கு. முக்கியமாக இளைய சமுதாயம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தில் சிக்கிக்க கூடாது. அதற்காக ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு சிறிய முன்னெடுப்பு, இளைஞர்களுக்குள் தவம் செய்யும் போட்டி. சென்னை தொகுதியில் மெரினா கடற்கரையில் இந்த தவம் செய்யும் போட்டி நடத்தப்பட்டது. இளைஞர்கள் அனைவருமே ரொம்ப உற்சாகமாக இதில் கலந்துக்கிட்டாங்க. நாம் தவம் செய்வதால் நம்மளுடைய மனதை நம்மளால் எளிதில் கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைய ஜென்ரேஷனான ஜென்சி இளைஞர்களுக்கு ஆன்மீகத்து மேலேயும் தவத்தின் மேலேயும் ஆர்வம் வருவதற்காகவும் இந்த போட்டி நடத்தப்பட்டது. சும்மா உட்காந்துருக்கணும், ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம்னாச்சும் சும்மா உட்காந்துருக்கணும். வேறு எதுவுமே நீங்கள் செல்லு கூட ஃப்ளைட் மோட் போட்டுக்கோ, வேறு எதுவும் கால் வராமல் பார்த்துக்கோங்க. சும்மா உட்காரும் போது நமக்கு எந்திரிக்க தோணும். நம்மளுடைய மனசு அதை விடாது. எந்திரிச்சிடலாம், போதும், இதுக்கு மேலே முடியாது, கண்ணை திறந்துக்கு தான் சொல்லணும். அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் உட்கார போகிறீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டு தானே வந்தீங்க, உட்கார்றதுக்கு மெடிடேஷனுக்கு வந்தீங்க. ஆனால் நம்மளுடைய மனசு விடாது. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே பேச பேசிக்கிட்டே இருக்கோம், உட்காரவே விடாது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காருறீங்கன்றது தான் மேட்ரு. குறைஞ்சது நீங்கள் அரை மணி நேரம் உட்காரணும், மேக்ஸிமம் 1 hour வரையும் நம்ம இதை வச்சுப்போம். பசங்க கொஞ்ச நேரத்திலே எந்திரிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதுதான் இல்லை. 1 மணி நேரம் வரையுமே தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி அவங்களால இருக்க முடிஞ்சது. இப்போ என்னன்னா, நம்ம சும்மா 1 மணி நேரம் உட்காரணுன்றது ரொம்ப ஈஸி தான், ஈஸின்னு நினைப்போம். ஆனால் நம்ம உட்கார விடாது. அதுதான் நம்மளுடைய மனசு. நம்ம உட்காரணும்னு நினச்சா கூட நம்ம மனசு நம்மளை உட்கார விடாது. இந்த மனசு தான் நம்மளை கெட்டதுலாம் இருக்குல்ல, நம்ம தவறான செயல்லாம், அது செய்ய தூண்டுறதுமே இந்த மனசு தான். இனிமேல் நீங்கள் விளையாடும் போதோ, இல்லை நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போதோ, இல்லை கிளாஸில் இருக்கும்போதோ உங்களுக்குள்ளே ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த குரலை கவனிங்க. பைக் ஓட்டிகிட்டே போவீங்க, உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பான் அவன், அதை கவனிங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே 2 வாய்ஸ் இருக்கும், 2 பேர் பேசுவாங்க. ஒரு குரல் என்னென்னா நமக்கு தவறானதையே சொல்லிகிட்டு இருக்கும், நம்ம தப்பான வழியிலே கொண்டு போவோம். ஒருத்தன் நல்லதையே சொல்லுவோம், ஒருத்தன் கெட்டதையே சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ 1 மணி நேரம் உட்காந்துங்களேன், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைப்பா. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. நிறைய பேரால் அரை மணி நேரம் கூட ஒழுங்காக உட்கார முடியாது. ஏன்னா அவன் மனசு எழுப்பி விட்டுருவான். பட் நீங்கள் 1 மணி நேரம் அவங்களாம் குளூரில் கூட நடுங்கிட்டு உட்காந்தாரு, அதெல்லாம் பெரிய விஷயம். அது நீங்கள் தனியாக இருக்கும்போதும் வீட்டில் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணுங்கள். காலையில் இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா உட்காருங்க. எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? உங்கள் மைண்டு நீங்கள் உட்காரும்போது என்ன பண்ணுன்னா, பேசுகிறத கம்மியாகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் என்னென்னா, உங்கள் தாட்ஸ் இருக்குல்ல, அவங்க பேசிக்கிட்டே இருக்குல்ல, டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 5 சென்சஸ் இருக்குல்ல, 5 சென்சஸ்னால் என்னது? 5 புலன்கள்னு சொல்லுவாங்க. என்னது? பார்க்குறது, கேட்குறது, ஸ்மெல்லு. இந்த 5 புலன்களுமே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒன்று ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சவுண்டே சுற்றி கேட்காம இருந்திருக்கும். அது மாதிரி யாருக்கு நான் நடந்திருக்கேன். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது சுற்றி உள்ள என்ன நடக்குதுன்னே கொஞ்ச நேரத்துக்கு தெரியாமல் இருந்துடும். அதுமாதிரி உடம்பு மறுத்து போயிடும். அது மாதிரி நடந்திருக்கா? அது ஏன்னா நம்ம 5 புலனில் ஒன்று தொடு உணர்வு, அது மறுத்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்திங்கன்னா இந்த 5மே ஆஃப் ஆயிரும். ஒரு கட்டத்தில் பிளாங்காக இருப்பீங்க. அதுதான் தவத்தில் எக்ஸ்ட்ரானரியானது. நம்ம ஏதோ ஒரே ஒரு கோல் வச்சிருப்பீங்க, உங்களுக்குள்ள ஒரு கோல் வச்சிருப்பீங்க. சமூகம் ஒன்று செய்யும், உங்களுக்கு அது பிடிக்கும். நான் ஐடி ஃபீல்டில் நல்லா சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இது மாதிரி ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக விட மாட்டாங்க. நான் படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நினைப்பீங்க நீங்கள், உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஆனால் பேரண்ட்ஸ் அதை தடுப்பாங்க. ஆனால் அவங்க நல்லது தான் செய்வாங்க. ஆனால் எதுவுமே நீங்கள் தவறாக புரிஞ்சிக்காம அதுக்கு அந்த கோவத்தை என்ன பண்றீங்க, வேற திசைக்கு திருப்பி விட்டுறாங்க. புரியுதுங்களா? நான் சோகமா இருக்கேன், எனக்கு வீட்டுல டென்ஷன் பண்றாங்க வச்சு, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ஆமாப்பா ஒரு இது சாப்பிடலாம், அப்படி உங்களை திசை திருப்புறது தான் இந்த சமூகம் உங்களை கட்டமை வச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாமே செய்யறதுக்கு, உங்களுக்கு எல்லாமே நல்ல வழியில போறதுக்கு, நம்மளோட வரலாறுலாம் என்ன,
நம்ம முன்னோர்கள்லாம் யாருன்றது தெளிவாக நாங்கள் வந்து எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் எதிர்காலம் இருக்கும், என் பள்ளிகளும் நல்லா இருப்பாங்க, உங்களை பார்த்து என் பசங்க நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க சொல்கிறோம். பரிசுகள் கொடுத்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஒழுக்கத்தை என் உயிரினும் மேலாக மதிப்பேன். நாட்டையும் வீட்டையும் நாசமாக்கும் எந்தவித போதைப் பொருள் கலாச்சாரமும் நான் செல்ல மாட்டேன். என் தாய் தந்தை ஆசிரியர் பெரியோரின் பெயரை பெருமைப்படுத்துவேன். அவ்வப்போது என் மனதை கவனிப்பேன். என் மனம் தவறான வழியில் செல்ல நினைத்தாலும் மனதை கட்டுப்படுத்தி நேர் வழியில் செல்வேன். என் சக நண்பர்களையும் தீய வழியில் செல்ல விட மாட்டேன். இந்த சத்திய யுகத்தில் ஆசீவகம் காட்டும் அறவழியில் நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.